நான் பிபிசி நியூஸ் செக் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஸ்னோ இருக்குன்னு காட்டியிருந்துச்சு யூகேல. ஆனால் ஸ்லாவ் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஆஃப் இங்கிலாண்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து லண்டன் கிட்டே இருக்குது. இங்கே வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாவில் ஒரு மைல்ட் கிளைமேட் தான் இருக்கும். ஸ்னோஃபால் வந்து பார்த்தீங்கன்னா வரும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக வராது. சம்டைம்ஸ் கொஞ்சம் ஹெவியாக ஸ்னோ வரும், ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து லைட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி பில்டிங்ஸ், வெஹிக்கிள்ஸ், அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து வர ஹீட்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி நடக்குது. சம்டைம்ஸ் வந்து ஸ்லாவ்லேயே ஸ்னோ வரும். அதனால் நான் வெதர் ஆப்பை செக் பண்ணி பார்த்துருந்தேன். அப்போ வந்து ஸ்லாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ வருதுன்னு சொல்லி காட்டியிருந்துச்சு. ஸோ அதனால் நான் வெளியே வந்து பார்த்தா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் வர ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே ஆகலை. அது வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு நான் உள்ளே வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 12 o'clock கிட்டே நான் வந்து திரும்ப வெதர் செக் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்னோ வந்து கொஞ்சம் ஹெவி ஆச்சு இல்லையான்னு பார்க்கறதுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாவில் ஹெவி ஸ்னோன்னு சொல்லி போட்டிருந்துச்சு. வெளியே வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே ஸ்னோ வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போய் சுற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆர்டிக் ஏர் வந்து பார்த்திங்கன்னா யூகே கிட்ட வந்து டுவர்ட்ஸ் மூவ் ஆகிட்டு வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதனால வந்து பார்த்திங்கன்னா கோல்டரான டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் வந்து ஸ்னோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மெட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பர் வெதர் அலர்ட் வந்து ஸ்னோ அதுக்கப்புறம் ஃப்ரீசிங் ரெயினுக்கு வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. வெதரும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ரொம்ப லோவாகிறதுக்கு. -8 வரைக்கும் கூட போகும் சில ஏரியாஸில். மெட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா யூகேயோட நேஷ்னல் வெதர் சர்வீஸ் தான். மெட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி வெதர் ஃபார்காஸ்ட், அதுக்கப்புறம் வார்னிங்ஸ், அதுக்கப்புறம் இந்தமாதிரி இன்ஃபர்மேஷனாக கொடுப்பாங்க பப்ளிக்காக. ஸோ அதனால் பப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி வேரியஸ் வெதர் கண்டிஷனுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மெட் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனலாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் அப்டேட்ஸ் வேணும்னு நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நைட் ஆகுது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நைட் ஆகிருக்கு. இங்கே வந்து நல்லா ஹெவியாக ஸ்னோ வந்துட்டுருக்கு ஸ்லாவில். இப்போ வாங்க வெளியே போய் நம்ம சுற்றி பார்க்கலாம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான ஸ்னோஃபால் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஸ்னோ வந்துச்சு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கரைஞ்சி போயிடுச்சு. ரொம்பவே ஹெவியாக இருக்குது. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock ஆக போகுது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாவ் ஹை ஸ்ட்ரீட் தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து நல்லா ஹெவியான ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அது போய் பார்க்கலாம் நம்ம. ஆல்மோஸ்ட் நிறைய ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோவால் கவர் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்னோ வந்தாவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிடும். இதுதான் ஸ்லாவ். பாருங்க கீழே எப்படி இருக்கு பாருங்க, ஃபுல்லாக ஸ்னோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோஃபால் வந்துச்சு. ஆனால் வந்து அது ரொம்ப ஹெவியாக இல்லை, லைட்டாக வந்துட்டு அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகிடுச்சு.
அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செம்ம நிறையா வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம திரும்ப வீட்டுக்கு போயிடலாம். கீழே பாருங்க செம்மையாக இருக்குது. நம்ம சைக்கிளில் வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன் மாதிரி மார்க் ஆகிருக்கு. அதான் ஸ்லாவ் ரயில்வே ஸ்டேஷன், ட்ரெயின் ஸ்டேஷன். ஸோ அங்கே இருக்கு. இதான் வந்து ஸ்லாவ் ரயில்வே ஸ்டேஷன். டெஸ்கோ போய் பார்க்கலாம். எங்கள் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்கோ எக்ஸ்ட்ரா இருக்குது. இது வந்து பஸ் ஸ்டாப், இது பஸ் ஸ்டேஷன். இங்கே வந்து பஸ்க்கு வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து டெஸ்கோ போய் பார்க்கலாம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்கோ இருக்குது. டெஸ்கோ வந்து இதுதான் டெஸ்கோ எக்ஸ்ட்ரா. இது பெரிய டெஸ்கோ. டெஸ்கோ இது வந்து ரயில்வே ஸ்டேஷன். இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கு, ட்ரெயின் அப்டேட்ஸ்லாம் அதில் போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ போயிடுச்சு. இப்போ ஸ்னோ போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மழை பெய்யுது. கீழே செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் பதிஞ்சு இருக்குது. மாக்ஸி அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப ஹைட்டாக தெரியுதுல ஒரு பில்டிங் மாதிரி. அதான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்லிக்ஸ் ஃபேக்ட்ரி. கீழே பாருங்க ஸ்லாவ் வந்துட்டோம். ஸ்லாவில் தான் இருக்குங்க. பிரேக் பிடிச்சி இப்போ நம்ம திரும்ப வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கே போகலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாவ் ரயில்வே ஸ்டேஷன். டெஸ்கோ வந்து தெரியுது பின்னாடி மறந்துடுச்சு. இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாவ் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே தான் நம்ம டிக்கெட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கேயே வந்து ஒரு டிக்கெட் மிஷின் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த டிக்கெட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு உள்ளே போகலாம்.
ஏன்னா இந்த ட்ரெயினில் போகிறதா இருந்துச்சுன்னா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குங்க. கீழெல்லாம் ஸ்னோ மெல்ட் ஆகிட்டே வருது. இப்போ ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மழைனால வந்து எல்லா ஸ்னோவும் மெல்ட் ஆகிட்டுருக்கு. சைக்கிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சறுக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஐஸியாக இருக்கிறதுனால ரோடெலாம். ஸோ அப்போ கார்லாம் நிறைய ஸ்கிட் ஆகி போகும். இது வந்து ஒரு ஜிம் தான். இது வந்து ஒரு ஜிம். இப்போ நான் வந்து சைக்கிள் ரைட்லேருந்து வந்துட்டோம். செம்ம ஸ்லிப்பரியாக இருக்குங்க. இங்கே பாருங்க, பாடி ஃபுல்லாக இந்த கார்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ ஃபுல்லாகவே இருக்குது. ஸ்னோமேன்லாம் பண்ணலாம். நான் என்னையே அடிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவில் வந்து 2025 ஃபர்ஸ்ட் ஸ்னோ வந்திருக்கு, ஸ்னோஃபால் வந்திருக்கு. நான் வந்து பெரிய ஸ்னோமேன் மாதிரி பண்ண போகிறேன். இது வந்து நம்ம கீழே போட்டுடலாம். பாரு, இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு நல்லா ஹெவியாக ஸ்னோ பண்ணுவாங்க. எவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குவாங்க. இது வந்து வச்சு நம்ம ஸ்னோமேன் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு நான் வந்து இதை ஸ்னோமேன் செய்யலாம். இப்போ இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, இது இந்த மாதிரி. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஹார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்டே வருது. அதான் ராக் சாலிட் ஆகிட்டே வருது. இப்போ வந்து இதை நான் வந்து ஒரு 2 பால் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு ஸ்னோமேன் மாதிரி செய்ய ட்ரை பண்ணுறேன். ஸ்னோமேன் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்னோ தேவைப்பட்டுச்சு. அதனால நம்ம இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து 2025 ஃபர்ஸ்ட் ஸ்னோஃபால் வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்னோமேன் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்னோமேனாக செய்யணும். ஸோ அதான் என்னோட கோல். ஸோ இது வந்து ஹெட்டுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யூஸ்வலாக இதெல்லாமே அவுட்டோரில் தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கேயே பண்ணுறேன். ஏன்னா இப்போ மழை வர ஆரம்பிச்சிருச்சு, ஸ்னோ வரல. ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்னோ இதில் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்னோ இந்த ஸ்பேர் வச்சுருக்கேன். ஸோ இதை பற்றி ஆட் பண்ணலாம். ஓகே, இதுதான் பாடி. இது வந்து சரிங்கண்ணா, நைஃப் இருக்குங்க. இந்த நைஃப் வச்சு இந்த இடத்துல நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்னோ வச்சு கவர் பண்ணிக்கிறேன். சரிங்க, நான் இப்போ வந்து கேரட் வச்சுக்கிறேன். ஏன்னா நான் கேரட்டை வந்து மாடிஃபை பண்ணி இப்போ நான் வந்து இந்த கேரட் எடுத்து இந்த ஸ்னோமேன் மூக்கை வந்து வைக்க போகிறேன். இப்போ நான் வந்து ஐலைனர் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ் மாதிரி பண்ண போகிறேன். இது வந்து ஐலைனர் யூஸ் பண்ணி. ஓகே, இதுதான் நான் பண்ண 2025 ஸ்னோமேன். இதுதான் நான் பண்ண 2025 ஸ்னோமேன் தான் இது. இது ஆக்சுவலி பார்க்கறது கொஞ்சம் டக் மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல.